ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஐயான்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் தோட்டத்தில் என்னுடைய தோட்டத்தில் இந்த ரோஜா செடிகள் எல்லாம் பூத்துருக்க பூக்களையெல்லாம் இன்றைக்கி கட் பண்ணி பாருங்க. இந்த செடிகளில் பூத்த பூக்கள்லாம் கட் பண்ண மனசு வராமல் ஒரு வாரமாக அப்படியே இந்த செடிகள்லே வச்சு இதோடைய அழகை ரசிச்சிட்டு இருந்தேன். ஆனால் எவ்வளோ தான் இருந்தாலும் அப்புறம் அதையும் கட் பண்ணி எடுத்துடணும் இல்லையா? இங்கே பாருங்கள் எத்தனை பூக்கள் இருக்குதுண்டு. ஆனால் கட் பண்ணி எடுத்தால் தானங்க அடுத்த பூக்கள் தளிர்கள் வரும், அடுத்த பூக்கள் பூக்கும். நம்ம எவ்வளோ தான் உரம் கொடுத்து பாதுகாத்தாலும் அதுக்குன்னு பார்க்கக்கூடிய வேலைகளை நம்ம கரெக்டாக பார்த்துடணும் இல்லையா? இங்கே பாருங்கள், என்னுடைய செடிகள் ஃபுல்லாகவே பூக்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த செடிகள் பூக்கள்லாம் நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். நிறைய பூக்களும் காஞ்சி போயும் இருக்குது, நிறைய ஃப்ரெஷ்ஷான பூக்களும் நிறைய இருக்குது. இதையெல்லாம் நான் கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், பார்த்திங்களா, செடியிலே விட்டு வச்சு காஷ்மீரி ரோஸ் எனக்கு பிடுங்க மனசு வராமல் அதை அப்படி செடியிலே விட்டே வச்சுட்டேங்க. நான் எவ்வளோ நாளைக்கு தான் விட்டு வச்சுருக்க முடியும்? இதெல்லாம் பாருங்கள், அப்படி காய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் விட்டு வச்சா சரியாக வராது. பார்த்திங்களா, இதெல்லாம் இப்போ நான் கட் பண்ணணும். நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் கட் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. அதனால் நான் இதெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பூக்கள் இருக்குது, எவ்வளோ பூத்துருக்கு, என்னுடைய செடிகள் என்னென்ன பூக்கள் பூத்துருக்குதுங்கிறதெல்லாம் நான் ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்திங்களா, என்னுடைய ரோஜா மல்லி அழகாக பூத்துருக்கு பாருங்கள். அதில் 3 பூ பிடிங்கி எடுத்துட்டேன் ரோஜா மல்லியில். இப்போவும் பூ மலர்ந்துருக்கு. இன்னும் மொட்டுக்களும் நிறைய இருக்குது பாருங்களேன். இங்கே பார்த்திங்களா, இது பாருங்கள், மல்லிகைப்பூ எவ்வளோ பூக்கள் மலர்ந்துருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய அரும்புகள் நிறைய இருக்குங்க என்னுடைய செடியில். இருங்க, செவத்து ஓரத்தில் 5 அடுக்கு மல்லி எவ்வளோ அழகாக மலர்ந்து அவங்க பாட்டுக்காக இருக்கிறாங்க பாருங்கள். இது 5 அடுக்கு மல்லி. அப்பா, வாசம் சரியான வாசங்க, பக்கத்துலேயே நிற்க முடியல, அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பூக்கள் அத்தனையும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் ரோஸ் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, எவ்வளோ பூக்கள்ங்க. நம்ம என்றைக்குமே பூ கட் பண்ணுறப்போ அந்த பூவில் பாருங்கள், அந்த ஒட்டை இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம இந்த பாருங்கள், இந்த இடத்த பாருங்களேன். பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் அதை விட்டு கீழே நல்லா எந்த இடத்துல 5 இலை வருதோ அந்த இடத்துல தாங்க நம்ம கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது இந்த இடம் நமக்கு இதாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ கட் பண்ணுற பாருங்கள். இப்படி கட் பண்ணையில் இது இந்த இடத்துலேருந்து நமக்கு துளிர் வருங்க. இந்த பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா அது பக்கத்தில் ஒரு முட்டை இருக்குது, அதனால் அங்கேயே கட் பண்ணிக்கிட்டேன். இந்த இது இந்த பாருங்கள், ஆர்கிட் ரோஸு இது ஃபுல்லாகவே மொட்டுக்கள் வருங்க. அதனால் இதையும் நான் கட் பண்ணலை. இது ஃபுல்லாகவே மொட்டுக்கள், இந்த கிளையிலையும் ஃபுல்லாக மொட்டுக்கள் வர்றதுனால இதெல்லாம் நான் கட் பண்ணலை. இது ஃபுல்லாகவே பூத்து முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிப்போம். நம்ம செடியில் பூக்களை வச்சு பார்க்குறதே ஒரு அழகு தான், கட் பண்ணாமல். ஆனால் கட் பண்ணாமல் விட்டால் செடி மேலும் மேலும் வளர்ச்சி கம்மியாகிடும். அதனால் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம செடிகளை பூவை கட் பண்ணுறப்போ இந்த வீக்காக இருக்கிற ரொம்ப இது இல்லாமல் சத்து இல்லாமல் வீக்காக இருக்கிற குச்சி எல்லாம் காஞ்சி போயிருக்க குச்சி இதெல்லாம் அப்பப்போ நம்ம கட் பண்ணி விட்டணும். நம்ம அப்பப்போ கட் பண்ணோம்னா நம்ம செடியை பார்க்குறதுக்கு அழகாக சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை அப்படியே வச்சிட்டோம்னாக்கா அது மேலும் இந்த பாருங்கள், இந்த குச்சியெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இதெல்லாம் பூ பிடுங்கிட்டு அதை கட் பண்ணாமல் விட்டதுனால அதெல்லாம் அப்படி இருக்க குச்சியெல்லாம் அப்பப்போ பார்த்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு இதை அந்த இடத்துல ஃபங்கி சைடு வைக்கலாம். அல்லது நம்ம சோத்துக்கத்தாழை ஆலோவேரா அதுவும் கட் பண்ணி வச்சிடலாம். கீழே விழுகுதுங்க. நான் கட் பண்ண கீழே விழுது. ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் கத்திரிக்கோல் பிடிச்சி கட் பண்ணிகிட்டு இருக்கையில் கீழேயும் விழுகுது. அதை அப்புறம் தான் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள்,
என்னுடைய போரா இதோடைய அழகே தண்ணி தாங்க. இதோடைய சீக்கிரம் இது வந்து மலராது அவ்வளோ. இது பாருங்களேன், இந்த பெட்டல்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ சேஃப். அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஜிக்ஸாக்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த பெட்டல்ஸ்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். அப்படி கொத்தா இங்கே பாருங்களேன், இப்படி கொத்தாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்கு. இங்கே இருங்க, என் செடியில் எவ்வளவு பூ கனகாம்பர பூ அழகாக பூத்துருக்கு பாருங்களேன். இதை இன்னைக்கு இந்த கனகாம்பர பூவையும் நான் பறிச்சுக்க போகிறேன். இது வந்து எனக்கு மல்லிகைப்பூவோட சேர்த்து வச்சு கட்டி தலையில் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கனகாம்பர பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளை இல்லை, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய செடி இருக்கும், ஃபுல்லாக தோட்டமாக இருக்குமா. அப்போங்க வந்து கனகாம்பர பூ வந்து செடி நிறைய வச்சுருப்போம். அதில் வந்து எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த கனகாம்பர பூவை பிடிங்கி கட்டி ரெட்டை ஜடை போட்டு அது 2 பக்கமும் அழகாக வச்சு விடுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் நான் கனகாம்பர பூ வைக்கவே இல்லை. இப்போ தான் வீட்டில் செடி வச்சு இந்த கனகாம்பரம் செடி வச்சு இந்த பூ பறிச்சிருக்கேன். இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூவை. இதை பார்க்கையில அந்த சின்ன பிள்ளையில நான் ஸ்கூலுக்கு போகையில் வச்சுட்டு போனேன் ஞாபகம் எங்கே வருது பார்த்தீங்களா. என்னுடைய போரா அவ்வளோ அழகாக கொத்தா பூத்துருக்குதுங்க. இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். கட் பண்ண கீழே அவ்வளோ விழுந்துருது. அதெல்லாம் இன்னும் மலரலை, பூக்கள் மொட்டுக்களாக இருக்குது. அதனால் மலர்ந்ததை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருங்களேன் கீழே விழுந்துருச்சு. உள்ளே இந்த செடிக்கு உள்ளர ஒன்று விழுந்து கிடக்கு, அதெல்லாம் எடுத்துடணும். இங்கே பாருங்கள் பக்கத்தில் இருக்க செடி வந்து வெறும் குச்சி மட்டும்தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த நம்ம உரங்கள் கொடுத்து இன்னும் பாதுகாத்து வர்றதுனால நல்ல ஃபுல்லாகவே துளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. துளிர் எடுக்க அங்கனையும் காஞ்சு போயிருக்கு. காஞ்சு போனதெல்லாம் நம்ம அப்பப்போ பார்த்து நம்ம அதே போல் கட் பண்ணி விட்டுறணும். இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னாதான் மேற்கொண்டு அது காயாமல் இருக்குது. அந்த கட் பண்ண இடம்லாம் நம்ம வந்து தங்கி சைடு வச்சிடணும். வெயில் காலத்தில் வந்து நம்ம செடிகளை ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணுங்க. ஷேட் நெட் போட முடிஞ்சவங்க ஷேட் நெட் போட்டுக்கலாம். என்னால் ஷேட் நெட் போடுறதுக்கெலாம் வழி இல்லை, அதனால் வேறு சும்மாவாக தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ வந்து செடிகளுக்கு தண்ணி கொடுத்து ஸ்ப்ரே பண்ணிடுவேன். கீழே தாங்க விழுந்துருது. இந்த கலரு கோல்டு கலரை பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் பூக்களும் இது ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பூவும் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு பூவெல்லாம். பார்த்தீங்களா கோல்டு கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் அழினியம் பாருங்களேன், பூ பூத்துருக்கு. சிங்கிள் பெட்டல் தான் பூ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அது வந்து அதை பிடுங்க மாட்டேன், ஏன்னா அது அதிலே இருக்கட்டும். அதை வந்து நம்ம போய் பிடுங்க வேணாம், கட் பண்ண வேணாம். வெயில் சரியான வெயிலுங்க, நிற்கலாம் முடியலை. கால நேரத்துலேயே வந்து நிற்க முடியலை வெயில், அப்படி ஒரு வெயில் அடிக்குது. பக்கத்தில் உள்ள செடி இதுகளையும் கட் பண்ணி அப்பப்போ வந்து நம்ம கட் பண்ணிடணும். இதுக்கு வந்து நம்ம ரோஜா செடி வளர்க்குறதுனாலே ஒரு சவால் இல்லைங்க. ஏன்னா இந்த வெயில் நேரம், மழை நேரம் இதுலலாம் ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொன்றும் நம்ம பாதுகாத்து வளர்த்துட்டு வரணும் எப்படியா இருந்தாலும். ஆனால் அது எப்படியா இருந்தாலும் அந்த ரோஜா செடின்ட்டு வந்தாலே எவ்வளோ தான் நம்ம அதனாலும் அது ரோஜா செடியில் உள்ள ஆசைகளும் நம்ம பெண்கள் ஆக்கி நமக்கு இந்த ரோஜா செடியில் உள்ள ஆசை அதோடைய மோகங்கள் நமக்கு போகாது. அது ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு எப்படித்தான் ரோஜா செடியில் அதனால் அந்த பெண்களுக்கு அந்த ரோஜா செடி மேலே உள்ள ரோஜாக்கள் மேலே உள்ள காதலுங்க, அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா அதை வந்து நம்ம ஆசையாக வளர்க்குறப்பவும் அந்த செடிகளில் பூக்களை வச்சு அதை பார்க்குறப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்து அதை அந்த அழகாக இதெல்லாம் ஒரு தனி சந்தோஷங்க, தனி கலைன்னு சொல்லுவோம்.
அதை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம அதுகளுக்கு செடிக்கு பார்த்து வளர்க்குறது, அதுகளுக்கு அப்பப்போ தேவையானப்போ சத்தான உரங்கள் கொடுக்குறது, சத்தான நீர் உரம், மருந்து அப்பப்போ வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு தனி ஒரு கலை தாங்க. ஆனால் நம்ம ஒரு குழந்தைய எப்படி பாதுகாத்து வளர்ப்போமோ அதே போல் தான் நம்மளுடைய ரோஜா செடிகளையும் நம்ம பாதுகாத்து வளர்க்குறது. அது தனி, அதெல்லாம் அதை சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு கலை அது. ரோஜா செடி மேலே உள்ளவங்க அந்த பிரியம் ஆசை உள்ளவங்களுக்கு தாங்க அதோடைய இது தெரியும். நான் என்னமோ செடி வாங்கினோமா, நம்ம வச்சோமா, வளர்த்தோமா அப்படின்ட்டு இல்லாமல் அதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அதை பார்த்து நம்ம வளர்க்குறோம் பாருங்களேன். அப்போ அதில் உள்ள கலை அழகே தனிதாங்க. அந்த ரோஜாக்கள் வந்து அது நம்ம வந்து அதுக்கு சத்தான இலை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு இப்படி ஒவ்வொரு விதமாக சத்தான உரங்கள் கொடுத்து அதை பார்த்து வளர்த்து அதில் பூக்கள் பூத்து அந்த பூக்களை நம்ம பார்க்குறப்போ அதில் உள்ள சந்தோஷம் அப்படி அளவிட முடியாதுங்க. அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தாங்க அந்த சந்தோஷமே தெரியும். எல்லோரும் சொல்லுவாங்க, என்னமோ பெருசாக ரோஜா செடி வாங்கி வச்சுட்டு இப்போதே வீட்டில் வச்சுட்டு மாடியில் வச்சுட்டு அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுவாங்க என்னைய எல்லாருமே. வீட்டில் திட்டுறவங்களும் இருக்காங்க. அதே வந்து எனக்கு ஒரு சரி உனக்கு பிடிச்சிருக்கு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். ஆனால் யார் என்ன சொன்னாலும் இதை நான் விடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஜா செடிகள் தான். பாருங்கள் எவ்வளவு பூக்கள் பா. அது ஒரு கையில் நாம் வந்து கேமரா வச்சுட்டு ஒரு கையில் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அப்படியே பூக்களை பாருங்கள், அவ்வளோ எவ்வளோ ஒரு கொத்தாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. நம்ம இப்படி வந்து நம்ம எவ்வளவு தான் நம்ம அதனால இப்படியெல்லாம் ரசிக்க ஒரு தனி சந்தோஷம், அதெல்லாம் ஒரு தனி கொடுப்பினங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பூக்கள் பாருங்கள், இப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள். இந்த செடியில் இன்னும் மொட்டுக்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே இருங்க மொட்டுக்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள். அதெல்லாம் வந்து நல்லா மலர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க கட் பண்ணணும். அதனால் வந்து இப்போ மலர்ந்த பூக்கள் மட்டும்தான் நான் அதில் கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே எங்கள் காப்பர் ஆஸ்டினில் வந்து கட் பண்ண போகிறேன். இதில் 3 பூ பூத்துருக்கு. இங்கே இருங்க காப்பர் ஆஸ்டினில் 3 கலர் பூத்துருக்குது. பார்த்தீங்களா 3 பூ பூத்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த பாருங்கள், இந்த தொட்டியில் பாருங்கள் தண்ணி அப்படி தேங்கி நிற்கிது. நேற்று எங்கள் அம்மா வந்து தண்ணி ஊற்ற சொன்னேன். தண்ணி ஊற்றிட்டு போனவங்க அது தண்ணி தேங்கி இருக்கதை பார்க்கல. இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் அப்பப்போ நம்ம அதுக்கு தேங்க நம்ம செடிகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் அந்த சைடில் உள்ள சந்தில் குத்தி விட்டோன்னே எவ்வளோ தண்ணி அப்படி பைப்பில் நடிக்குது பாருங்களேன். பார்த்தீங்களா நம்ம அதுக்கு தான் அப்பப்போ நம்ம அந்த செடிகளையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா இது இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இது வந்துடும். அதுக்காக நம்ம வந்து இந்த கம்பியை நான் அதுக்காகவே இந்த கம்பியை தனியாக வச்சே இருக்கேன். இது வந்து அந்த செடிகளுக்கு அப்பப்போ நம்ம பார்த்து குத்தி விடுறதுக்காக. இது எவ்வளோ தண்ணி பாருங்களேன். சரி, இந்த கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் பூ கட் பண்ண முடியலை. நான் எல்லா பூக்களையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பூங்கிறத காமிக்கிறேன். நம்ம வெறும் பூக்களை மட்டும் போடுங்கன்னா பத்தாதுங்க. அப்பப்போ அந்த தளிர் வருமா வராதா அப்படின்னு குச்சியிலெல்லாம் பார்த்து அப்பப்போ கட் பண்ணி விட்டாதே அந்த இதுலேருந்து தளிர் அடிக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வெறும் இது மாதிரி குச்சியெல்லாம் இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் வந்து திருப்பி இதிலேருந்து தளிர் வராது. அதனால் இதெல்லாம் நம்ம அப்பப்போ கட் பண்ணிவிடணும். கட் பண்ணினாக்கா ப்ரூனிங் சொல்லுவோம் சாஃப்டாக. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணோம்னாக்கா நம்ம செடிகள்லாம் வந்து காஞ்சி போயிடும். லைட்டாக அங்கனைக்கு வந்து பார்த்து அப்பப்போ நம்ம செடிகளுக்கு கட்டிங் கொடுத்துடணும். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் பார்த்து இந்த பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்பப்போ நம்ம வந்து அந்த துளிர் வராது, எந்தெந்த ஸ்டெம்மில் வந்து நம்மளுக்கு துளிர் வராதுன்ட்டு நமக்கு தெரியும் பார்க்கணும். அப்பப்போ நம்ம பார்த்து அதை வந்து அங்கனைக்கு கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுலேருந்து பக்கத்தில்
இப்போ வந்து இந்த பாருங்களேன், இதை கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலேருந்து தளிர் வரும், இந்த இடத்துலேருந்து தளிர் வரும். இந்த பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து தளிர் வரும், இந்த இடம்லாம் தளிர் வரும். அப்படி நம்ம கட் பண்ணி விட்டுறணும் பார்த்து. நம்ம வெறும் பூக்களை மட்டும் பிடுங்கினா பத்தாது, அந்த செடிகளையும் அப்பப்போ கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து தளிர் வராது. அதனால் நம்ம வந்து பார்த்து புதுசாக வந்து அந்த இடத்துலேருந்து தளிர்த்து வராது. அதனால் நம்ம அப்பப்போ கட் பண்ணிடணுங்க. அந்த கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல அதான் ஃபங்கிசைடு இதில் இல்லாட்டி நம்ம வந்து ஆலோவேரா இப்படி ஏதாவது நம்ம மாட்டிட்டோம்னா அந்த வெயிலுக்கு வந்து அந்த குச்சி வந்து அந்த இடத்துல இந்த கட் பண்ண இடத்துல வந்து காஞ்சு வராமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறணும் அப்பப்போ. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குச்சியை கட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இங்கே பார்த்தீங்களா ஒரு தளிர் புதுசாக வருது பாருங்களேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து தளிர் வருது. அதே போல் இந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த இடத்தையும் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இலைக்கு இடையில தளிர் வருது. அதே போல் இப்படி நம்ம பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா நம்ம வந்து அந்த தளிர் எந்தெந்த குச்சியெல்லாம் தளிர் வராதுன்னு தெரியுமோ அந்த இதுகளையெல்லாம் பார்த்து நம்ம கட் பண்ணிடணுங்க. அப்போ தான் நம்ம செடியும் சுத்தமாக இருக்கும், காஞ்சும் போகாமல் இருக்கும். நம்ம வந்து அப்படியே அந்த குச்சியெல்லாம் அதிலே வச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து அப்படி காஞ்சிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி கீழே இறங்கி இந்த பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து இப்படி கட் பண்ணிடணும். இல்லாட்டி டைபேக்குங்கிறது வந்து நம்ம செடி அப்படியே அந்த இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்டு அப்படியே வந்து செடியே ஃபுல்லாகவே காய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அப்பப்போ பார்க்கணும் அதை. இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து தளிர் வராத இது ஸ்டெம்மு, இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ரொம்பவும் இந்த வெயில் காலங்கிறதுனால ரொம்பவும் நம்ம கட் பண்ணோம்னா நம்ம செடி காஞ்சு போயிடும். அதனால் ஏதோ லைட்டாக சின்ன கட்டிங் லைட்டாக அந்த காஞ்ச இலைகள் காஞ்சி போயிருக்க குச்சி அதை மட்டும் ரொம்ப கட் பண்ணாமல் அதை மட்டும் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பாருங்கள், இதில் வந்து என் பொண்ணு வந்து பூ மட்டும் பிடிங்கிட்டு கட் பண்ணாமல் விட்டுருச்சு. அதையெல்லாம் இப்படி நம்ம இப்படி பார்த்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்படி கட் பண்ணோம்னா தான் அது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து அடுத்தடுத்து தளிர்கள் வர உதவியாக இருக்கும். அப்போ தான் அதுக்காக நம்ம கட் பண்ணுறோன்னுக்கு சொல்லிவிட்டு ரொம்ப நம்ம செடிகளை வந்து மொட்டை அடிக்கிற அளவுக்கு கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ப்ரௌனிங் சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிடணும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இது பாருங்கள், அந்த குச்சியெல்லாம் வந்து காஞ்சிருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்பப்போ கட் பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல எல்லாம் தளிர் வராது, அதனால் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். பாருங்க, இந்த செடிகள் இந்த இதுலாம் வந்து இந்த பாருங்களேன், இப்படி இருக்கெல்லாம் வந்து துளிர்க்காது. அந்த இடத்துல இந்த மொட்டுக்களும் வராது, துளிர்களும் வராது. அதனால தாங்க அதை அப்பப்போ கட் பண்ணுறதுங்கிறது. இங்கே பார்த்தீங்களா, என்னுடைய தட்டே வந்து என்னுடைய பூக்கள் கொல்லலைங்க. எவ்வளவு பூ பாருங்கள், தட்டு நிறைய ஃபுல்லாக இருக்குதுங்க. தட்டே கொள்ளலை. பக்கத்தில் பாருங்கள், கீழே தரையிலையும் போட்டு வச்சுருக்கிறேன். நான் இன்னொரு தட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த பூக்களையும் அதில் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி தரையில் போட்டு வச்சுருக்குறோமேண்டு. பாருங்கள், இந்த தட்டில் உள்ளதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவேன். இந்த கீழே இந்த இலைகள் இதெல்லாம் வந்து இந்த பூக்கள்லாம் காஞ்சிருச்சு. இதெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து நான் கம்போஸ்ட் பின்னில் போட்டுருவேங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய மல்லிகைப்பூ பாருங்கள், மல்லிகைப்பூ, கனகாம்பரம் இதெல்லாம் வந்து தட்டு எடுத்துகிட்டு வராமல் வந்து பாருங்கள். இப்போ தட்டு எடுத்துகிட்டு வந்தேன், வராமல் இல்லை, தட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இதனால் தட்டு கொல்லலை. அவ்வளோ இந்த ரோஜா பூக்களே வந்து தட்டு நிறைய வந்துருச்சு. பார்த்தீங்களா, இது வந்து என்னுடைய கனகாம்பர செடியில் பூத்த பூ, மல்லிகைப்பூ செடி. இது 10 அடுக்கு மல்லி. இங்கே பாருங்கள், இதாங்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், அப்படி பக்கத்தில் இந்த இது வந்து 5 அடுக்கு மல்லி பாருங்க.
ஃபுல்லாக இருக்குது. என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே, ஆளுங்கிற பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. ஹாப்பி கார்டனிங்.